VR Knowledge AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல Photoshop டாக்குமெண்ட் பேஜ் செட்டப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. அதுபோல போட்டோஷாப்பை ஓபன் பண்ணவுடன் எல்லா டூல்ஸும் இருக்கு என்பதற்காக உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. அதற்கு ஒரு ஒயிட் பேப்பர் அல்லது எடிட் பண்ண வேண்டிய போட்டோவை இந்த ஒர்க்கிங் ஏரியாக்குள்ளார கொண்டு வரணும். அதற்கு இந்த இடத்துல உள்ள ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுல நேமுங்கிற இடத்துல நீங்க எது ரிலேட்டடான இமேஜை போட்டோஷாப்பில் எடிட் பண்ண போறீங்களோ அதற்கு தகுந்த நேமை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த ப்ரீசெட் எதுக்குன்னா, நீங்க போட்டோ எடுக்க ஸ்டுடியோ போறீங்கன்னா எந்த சைஸ்ல உங்களுக்கு போட்டோ வேணும்னு கேட்பார்கள். அதாவது A4 சைஸ் அல்லது மேக்ஸி சைஸ் அல்லது பாஸ்போர்ட் சைஸ், இது போல உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்க டிஃபால்ட்டா முன்னாடியே செட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேப்பர் செலக்ட் பண்ணவுடன் கீழே உள்ள சைஸ்ல A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா A4 சைஸினுடைய விட்த் அண்ட் ஹைட் ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகும். இந்த இடத்துல உள்ள பிக்சல் எதுக்குன்னா, நீங்க ஒரு இமேஜை வைத்து போட்டோ எடிட் பண்ண போறீங்கன்னா பிக்சல் பயன்படுத்திக்கலாம். அதுவே பிளக்ஸ் என்றால் இன்ச்சஸ் பயன்படுத்தி நீங்க ஒர்க் பண்ணலாம். அதுவே இன்விடேஷன் அல்லது விசிட்டிங் கார்டு என்றால் சென்டிமீட்டரை பயன்படுத்திக்கலாம். இது போல ஒவ்வொரு பர்பஸ்க்காக இந்த ஆப்ஷன் எல்லாம் பயன்படுகிறது. அடுத்து இந்த ரிசல்யூஷன் என்பது குவாலிட்டி. உங்களுடைய போட்டோ எந்த சைஸுக்கு எவ்வளவு ரிசல்யூஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் என்பது டிஃபால்ட்டாக இதிலேயே இருக்கும். அதாவது ரிசல்யூஷன் என்பது HD, ஃபுல் HD இது போன்று குவாலிட்டியை குறிப்பது தான் ரிசல்யூஷன். பிக்சல் மற்றும் ரெசல்யூஷனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கலர் மோட். இதில் நாம் டிஃபால்ட்டாக பயன்படுத்துவது இந்த RGB கலரை தான். இதில் பிட்மேப் என்பது பழைய கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்பட்ட கலர் மோட் ஆகும். அடுத்து கிரே ஸ்கேல் என்பது பிளாக் அண்ட் ஒயிட் கலர். இதை பெரும்பாலும் ஆர்டிஸ்ட் பயன்படுத்துவார்கள். இதில் உள்ள 8 பிட், 16 பிட், 32 பிட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ரேட் அதிகமாகும் போது கலர்ஸ் ஆனது டபுள் ஆகும். பிட்ரேட் அதிகமாகும் போது MP ஆனது அதிகமாகும். நீங்கள் ஒரு இமேஜ் எடிட் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்கன்னா 8 பிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஃப்ளக்ஸ் என்றால் 16 பிட் அல்லது 32 பிட்டில் வைத்து ஒர்க் பண்ணினால்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸில் ஒயிட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுற பேஜ் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் தான் இருக்கும். அதுவே இந்த பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷன் கொடுக்கும்போது நாம் ஒர்க் பண்ண போகிற ஷீட்டினுடைய பேஜ் கலர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் செலக்ட் பண்ணி ஒரு கலர் ஷோ ஆகும். அந்த கலரை நாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா, ஒரு இமேஜை கட் பண்ணி அந்த இமேஜை வேற இமேஜுடன் அட்டாச் பண்ண முடியும். அதே போல் கட் பண்ண இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண முடியும். இது போல முக்கியமானதாக இந்த ஆப்ஷன் ஃபோட்டோஷாப்பில் உள்ளது. அதாவது ஒரு இமேஜுக்கு பேக்ரவுண்ட் இல்லாத இமேஜ் தான் இந்த டிரான்ஸ்பரண்ட். இதை PNG இமேஜ் என்கிறோம். நீங்க என்ன பர்பஸ்க்காக ஒர்க் பண்ண போறீங்களோ அதற்கான சைஸ், ஹைட், வித் எல்லாம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க சைஸ், ஹைட், வித் அதற்கு தகுந்த மாதிரியான பேஜ் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.